நமசிவாயா. மிதுனம் ராசி ஜனவரி மாத பலன்கள். மிதுனம் ராசி ஜனவரி மாதம் உங்கள் ராசிநாதன் புத பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து பின்னர் 5ஆம் தேதி முதல் 7ஆம் இடத்திலும் மற்றும் 8ஆம் இடத்திற்கும் மாறி அமைவார். உங்கள் ராசிக்கு பூர்வ ஜென்மாதிபதி சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் பாக்கியாதிபதியுடன் சேர்ந்து பயனளிக்கிறார். ராசிநாதன் 6இல் மறைந்து 5ஆம் தேதி வரை இருந்தாலும் குருவின் பார்வையில் இருப்பது நல்ல அமைப்பு. அதன் பின் 7ஆம் இடத்தில் 24ஆம் தேதி வரை தனுசில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது எடுத்த காரியத்தில் வெற்றி, தெளிந்த சிந்தனை, ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டில் இருப்பீர்கள். தனக்காரகன் சுக்கிர பகவான் 9ஆம் இடத்தில் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி சனி பகவானுடன் சஞ்சரித்து குழந்தைகள் வழியிலும் மகிழ்ச்சியையும் பெற்றோர்கள் வழியில் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவார். வேலையில்லாமல் போதிய ஊதியம் கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். மாணவர்களின் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் வக்கரமாக இருப்பதால் பணவரவில் எதிர்பார்த்த நேரத்தில் பணம் கைக்கு கிடைக்காமலும், ஜனவரி 22இல் செவ்வாய் பகவான் ராசிக்கு 6ஆம் அதிபதி ராசியில் வக்கரமாகியே அமர்வதால் சிறு கலக்கமும் வெளிப்பழக்கத்தில் சலசலப்பும் ஏற்படலாம். இருப்பினும் உங்கள் ராசிநாதன் புதனும் 3ஆம் அதிபதியான முயற்சி ஸ்தானாதிபதி சூரியனுடன் சேர்ந்து மாதம் முழுமையும் 8இல் மறைந்து குரு பகவானின் பார்வை பெற்று 8ஆம் இடத்தில் இருப்பது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தரும். எடுத்த முயற்சியில் வெற்றி ஏற்படும். இதுவரை தடையாக இருந்த கொடுத்த பணம் வசூலாகும். வங்கிகளில் கடனுக்காக அப்ளை செய்தவர்களுக்கு கடன் கிடைக்கும். குரு பகவான் 12இல் மறைந்து இருந்தாலும் திருமண காரியங்களில் தற்போது ஈடுபடாமல் இருப்பது நன்று. ஈடுபட்டால் நிறைவுக்கு வராமல் போகும் நிலை ஏற்படும். முதலீடு செய்து தொழில் துவங்க இம்மாதம் சரியில்லை. சிறு தொழில் செய்வோர் மற்றும் ஆராய்ச்சி படிப்பு, வானவியல் சாஸ்திரம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமும் புகழும் கிட்டும். மொத்தத்தில் இம்மாதம் சீராக இருக்கும். மேலும் இம்மாதத்திற்கான சிறப்பாக ஜனவரி 10ஆம் தேதி மார்கழி 26ஆம் தேதி திங்கட்கிழமை வைகுண்ட ஏகாதசி பெருமாள் கோயில்களில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெறும். ஜனவரி 14 தை 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஜனவரி 15 தை பொங்கல், மாட்டுப்பொங்கல் இவைகள் நடைபெற இருக்கிறது. ஜனவரி 26 தை 16ஆம் தேதி தை அமாவாசையும் நம்மோடு இருந்து பயணித்தவர்களுக்கு மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் நாளும் வருகிறது என்பதை இதன் மூலம் தெரியப்படுத்துகிறோம். நன்றி. நமசிவாயா. எல்லாம் வல்ல பஞ்சபொருளின் ஆசி பெற்று அனைவரும் பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். நன்றி. நமசிவாயா.